இன்றைக்கி மட்டன் கொத்துக்கறி கிரேவி செய்து பார்க்கலாம். இந்த கிரேவி பூரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். தோசை முட்டை தோசையோடையும் சேர்த்து சாப்பிடலாம். சாதத்தோடு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும். நாலு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு கல்பாசி, 10-12 பல்லு பூண்டு பொடிசாக வெட்டி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 4 வெங்காயம், அதுவும் பொடிசாக வெட்டி எடுத்தது. வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, துருவின தேங்காய் 1/2 கப் அளவு, 10-12 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மீடியம் சைஸில் 3 தக்காளி பொடிசாக வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குனா தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கி சாஃப்டாக வந்துடும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், நல்ல காரமாக வேணும்னா இன்னும் கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா பொடியெல்லாம் வதக்கும்போது அது அடியில் பிடிக்காது. இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்குனா போதும். 750 கிராம் மட்டன் கொத்துக்கறி, அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த வதக்குன மசாலாவோடு இப்போ சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காய், அதோட 1 கப் அளவுக்கு தண்ணி, இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு முக்கால் கப் அளவுக்கு நான் ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்குறேன். பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்க்குறது ஆப்ஷன் தான். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரில் 7 இல்லை 8 விசில் வச்சா போதும். பட்டாணி கொத்துக்கறி ரெண்டுமே வெந்திருக்கும். கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால
2-3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு கெட்டியானா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம்.